வணக்கம். எஸ்ஏ ரியலேஷன்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கத்தில் ஒரு 3 BHK டூப்ளெக்ஸ் வில்லா ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து ட்வின் வில்லா, ஒரு கிரவுண்ட் லேண்டு வாங்கியிருக்காங்க, 2 சப்டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு 2 வில்லா போட்டிருக்காங்க, 20x60 20x60 2 சைஸில் உங்களுக்கு வில்லாஸ் இருக்குது. ஸோ ரோட் லெவலிருந்து நல்ல ஒரு ஹைட் ஏற்றி கட்டியிருக்காங்க, நல்ல ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 17 அடி உங்களுக்கு கார் பார்க்கிங் மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 ஃபீட் வருது. ஸோ ரோட் லெவலிருந்து இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபீட் மேலே வந்துடுது. ரோடில் இருந்து கார் பார்க்கிங் ஒரு 3 ஃபீட் இருக்குது, அதுலேருந்து ஒரு 2 அடி மேலே கட்டியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இனோவா கார் நிறுத்துற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இனோவா ஒரு செடான் டைப்லாம் நிறுத்தலாம் உங்களுக்கு காரு. ஸோ கிரில் கேட் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டு, எல்லா ரூம்ஸுக்கும் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரானது உங்களுக்கு பெரிய ஹாலு, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது வீடு, உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. கிராஸ் வென்டிலேஷன் இருக்குது. சுற்றி செட் பேக் ஒரு 2 ஃபீட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சுற்றி வரதுக்கு. காம்பவுண்ட் வால் உங்களுக்கு தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ளசண்ட்டான வில்லா ஒன்று. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுப்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக்கபிள் 1.5 கிலோமீட்டர் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது, மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வருது. ஸோ உங்களுக்கு கிச்சனு நார்த் வெஸ்ட்டில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடு சவுத் ஃபேஸிங்காக இருந்தால் உங்களுக்கு நார்த் வெஸ்ட்டில் கிச்சன் வரும், செகண்ட் ஆப்ஷன் இது வாசுபடி. ஸோ உங்களுக்கு இது வந்து செமி ஃபர்னிஷ்டு சொல்லியிருந்தேன். நம்ம இந்த வுட் ஒர்க் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபால் சீலிங் மட்டும் பில்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க, வுட் ஒர்க்ஸ் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால், பெட்ரூம், கிச்சன் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம் சொல்லியிருந்தேன், 3 பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வந்துடுது, 3மே உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான பில்டருங்க இவர். காட்டுப்பாக்கம் லொக்கேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 50 வில்லா மேலே கட்டி விற்றுருக்காரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பில்டர். ஸோ அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 ஃபீட் ரோடு, அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். சவுத் ஃபேஸிங் பிளாட்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, நல்ல ஒரு ப்ளசண்ட்டான வில்லா. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால், நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் எந்த அளவு பார்க்குறோமோ அதே அளவில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டெலாம் அவங்க நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ரைலிங் வந்து எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காங்க. கலர் நல்ல ப்ளசண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு சில வில்லாஸ்லாம் பார்த்தா நம்மளுக்கு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும், பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே நல்ல கலர் சூஸ் பண்ணியிருக்காரு, டைல்ஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாஞ்ச் ஏரியா. சில வீட்டில் லாஞ்சே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்கும், பட் இதுவே கீழே ஹால் எந்த அளவுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட அதில் பாதி இருக்குது இதில். ஸோ ஹாலோட ஃபுல் வியூ பார்க்குறோம். இதுலையுமே உங்களுக்கு வென்டிலேஷனுமே எந்த குறையுமே வைக்கல பில்டர் உங்களுக்கு. ஸோ எல்லா சைட்லேருந்தும் உங்களுக்கு நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷன். பக்கத்தில் வீடு கட்டாத வரைக்கும் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வீடு கட்டினாலுமே உங்களுக்கு நடுவில் காம்பவுண்ட் வால் இருக்குது. நம்ம ஒரு 2 ஃபீட் செட் பேக் விட்டுருக்கோம், பக்கத்துலேயும் அவங்க கட்டும்போது அவங்களும் ஒரு 2 ஃபீட் செட் பேக் விட்டு தான் கட்டுவாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபால் சைட், நல்ல ஒரு மாடல் நல்ல டிசைன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வார்ம் லைட் எப்பவுமே நல்லதுங்க வீட்டுக்கு. ஒயிட் லைட் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுங்கள். வார்மாக உங்களுக்கு அந்த எல்லோ கலர் லைட் பார்த்திங்களா, அது வார்முன்னு சொல்லுவோம், வார்ம் கலர், அது ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டுக்கு. ஸோ நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காரு. பாத்ரூம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து உங்களுக்கு சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சில வில்லாஸில் பார்த்திங்கன்னா அவங்க பாதி வரைக்கும் தான் கொடுப்பாங்க, பட் ஒரு சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காரு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ வாசுபடி இங்கே ஒரு கேப் இருக்கணும், அது நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுலேயே கிரில் கேட்லாம் கிரில் போட்டிருக்காரு. ஸோ வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இது, வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் லாஞ்ச் ஏரியா பார்த்தோம். இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இது 3rd பெட்ரூம். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ஃபால் சீலிங் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா வார்ம் கலர் யூஸ் பண்ணியிருக்காரு. பெரிய பெட்ரூமுங்க இது, கிட்டத்தட்ட 16க்கு 13 வருது உங்களுக்கு இது. ஸோ ரோட் ஃபேஸிங் பால்கனி, எஸ்எஸ்சில் உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த வீட்லேயே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 40 ஃபீட் ரோடு, நல்ல கலர் சாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோடு இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க. மழைக்கு இந்த ஏரியாவில் தண்ணி வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக மழை பெஞ்சால் எவ்வளோ தண்ணி நிற்குமோ அவ்வளோ தண்ணி கண்டிப்பாக இருந்துச்சு. தண்ணி வரவே இல்லைன்னு சொல்ல முடியாது, 1 நாள் 2 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் லைஃப்பை பாதிக்கிற மாதிரி இங்கே தண்ணி நிற்கலை, இந்த ரோட்டில் நிற்கலை. ஸோ காட்டுப்பாக்கம்னாலே பொதுவாக ஒரு ராங் இம்ப்ரெஷன், தண்ணி நிற்கும்னு சொல்லிட்டு, பட் இந்த ஏரியா அந்த மாதிரி கிடையாது, நல்ல ஒரு ஏரியா தான் அது. ஸோ இதில் இப்போ ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் மட்டும் சில பெட்ரூம்ஸ்க்கு கபோர்டு லேப்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் பெரிய ஒர்க் கிடையாது. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் வரைக்கும் போட்டிருக்காங்க, நல்ல ஒரு கலர் சாய்ஸ் ஆஃப் பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷன் இருக்குது. ஸோ நான் பகல் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ லைட் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணல, பட் நாலுமே நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஏரியாங்க இது, காட்டுப்பாக்கத்தில் செந்தூர்புரம் அப்படின்னு ஒரு லொக்கேஷன்.
பில்டர்ஸ் ஏரியான்னு சொல்லுவோம். மகரிஷி ஸ்கூல் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் மகரிஷி ஸ்கூலு. மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு. ஸோ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பகல்லே உங்களுக்கு என்ன தான் ஹீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு வெயில் கீழே இறங்காது. ஸோ மேலே ஒரு பர்கோலா கொடுத்துருக்காங்க எலிவேஷனுக்காக, ரொம்ப நல்லா இருக்காது. ஈவினிங் நம்ம சில் பண்ணக்கூடிய பிளேஸ் ஒன்று இது. ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்வின்விலான்னு சொல்லியிருந்தேன், காமன் வால் இல்லை. இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது நடுவில். ஸோ தட் நாளைக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அவங்க என்ன ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்கு அதை பாதிக்காது. ஸோ இந்த வீட்டுக்கு பில்டர் கோட் பண்ணி கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.75 crores, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சென்னையில் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வீடு வேணுமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங் ரெண்டு பண்ணித்தரோம். தேங்க்யூ.